புக்கு ரெடி ஆயிட்டான்னு கால் பண்ணி கேக்குறீங்க. சில பேர் வந்து ரெடி பண்றேன்னு சொல்றீங்க, எப்பதான் மேம் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தமிழ் புக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னமும் ஏன் டிலே பண்றேன் அப்படின்னா, இந்த புக்குக்கு ஐஎஸ்பிஎன் நம்பர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து 15 முதல் 20 நாட்களுக்கு மேல் அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு 20 நாட்களுக்கு மேல் ஆகும். அந்த நம்பர் கிடைத்த பிறகுதான் உங்களுக்கு இந்த புக்கை வந்து நான் கொடுக்க போறேன். நீங்க கேட்கலாம், நீ எக்ஸாம்க்கே 2 மாதம் கூட இல்ல, எப்போ வந்து நீங்க புக்கை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 100 பக்கங்களுக்குள் தான் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க படிப்பது மிக எளிமையாக படிக்கலாம். 100 பக்கத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி வந்து படிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இதை வந்து ஸ்கூல் புக்கையோ இல்ல அவுட் சோர்ஸையோ தொகுத்து உங்களுக்கு கொடுக்கல. அவங்க எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம், நம்மளால அதை வந்து கணிக்க முடியாது. அப்ப எந்த புத்தகத்துல இருந்து கேட்டாலும் அதை விடையளிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த புக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாமே வந்து ஸ்மார்ட் டேபிள் விளக்கங்கள் தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து ஒரு பேஜுக்குள்ள தான் இருக்கும். சரி, இலக்கணத்துக்கு மட்டும் கான்செப்ட் பேசுறதுல நம்ம வந்து படிக்கலாம், மத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, தமிழ்ல 100 மார்க்குக்குமே புரிந்து படிக்கக்கூடிய ஒன்றுதான். எதுவுமே அங்க மனப்பாடம் பண்றதுக்கு வேலையே இல்லை. நிறைய பேர் வந்து இது மனப்பாட பகுதி, இது புரிந்து படிக்கிற பகுதி அப்படின்னு எல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவீங்க. எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதி கிடையாது. எல்லாமே 100 மார்க்குமே புரிந்து படிக்கக்கூடிய பகுதி தான். கலை சொற்களுமே புரிந்து படிக்கலாம், மயங்கலி சொற்களுமே புரிந்து படிக்கலாம். எல்லாமே புரிந்து படிக்கக்கூடியது. எல்லாத்துக்குமே கான்செப்ட் இருக்கு. அப்ப அந்த கான்செப்ட் படிதான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கோம். அப்ப மயங்கலி சொற்கள்லாம் நீங்க வந்து 250 பக்கம் 300 பக்கம் உள்ள அகராதியை நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி இப்ப அயற்சொல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய எடுத்து எல்லா புக்லயும் உள்ளதை எடுத்து படிப்போம். ஆனா அதனுடைய கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எந்த புக்ல இருந்து கேட்டாலும் உங்களால ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆன்சரை கொண்டு வர முடியும். இது வந்து நான் ஏனோ தானோன்னு ரெடி பண்ணல. இடிமாலஜிக்கல் விதிப்படிதான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து விதிகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். விதிகள் மட்டும்தான் இருக்கும், கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கை கொடுக்கும். புணர்ச்சி விதிகள், சந்திப்பிழை விதிகள், மயங்கொலி எழுத்து பிழை கண்டறியும் முறைகள், இது வந்து 2 பக்கங்கள் படித்தால் உங்களால அதை விடையளிக்க முடியும். அதெல்லாம் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம விதிகள் எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த எதிர்மறை தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் இதெல்லாம் ஒப்பீடு அட்டவணை கொடுத்திருக்கேன். இப்ப அறியாத பையன் நிறைய பேர் நம்ம வந்து விவாதம் பண்ணிக்கிட்டது குறிப்பு பெயரெச்சம், ஒரு சில பேர் வந்து தெரிநிலை பெயரெச்சம், ஒரு சில பேர் வந்து எதிர்மறை தெரிநிலை பெயரெச்சம், இப்படியெல்லாம் வந்து அந்த டைமிங்ல விவாதம் பண்ணிக்கிட்டோம். இது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு அது வந்து புரிதல் இன்மைதான் இந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம். அந்த புரிதலுக்காக இதெல்லாம் வந்து ஒப்பீடு அட்டவணை கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அயற்சொல், தமிழ் சொல் கண்டறியும் முறைகள், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல கான்செப்ட் கொடுத்திருக்கேன். எல்லாத்துக்குமே விதிகள் வந்து ஒரு பக்கத்துக்குள்ளே கான்செப்ட் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு மற்றும் பிழை திருத்தம் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதுக்கும் கான்செப்ட் கொடுத்திருக்கேன். தமிழ் எழுத்துக்களை எப்படி கண்டறிகிறது எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி தன்வினை பிறவினையாக மாற்றும் முறைகள், தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு, நேர்கூற்று அயற்கூற்று மாற்றங்கள் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு விதிகள் கொடுத்திருக்கோம். மிக எளிமையான புக்கு தான் இது. வந்து 100 பக்கங்கள் தான் இருக்கும். அதாவது குறைவாக படித்து மதிப்பெண்ணை அதிகமாக பெறுவது எப்படின்னா இப்படிதான். இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். இப்ப இதுல வந்து இந்த விதிகளை மட்டும் நீங்க படிச்சுட்டு அங்கே எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷனை வந்து அழகா ரிஜெக்ட் பண்ண தெரியும். இந்த விதிகளை எல்லாம் படிச்சீங்க, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா ஆப்ஷனை ஈஸியா ரிஜெக்ட் பண்ண முடியும். இது வந்து எல்லாமே
நான் வந்து வேர்ச்சொல் அடிப்படையில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இதற்கு அதனால வந்து நான் ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்கிக்கிட்டு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்ததும் கொடுத்துருவேன். நீங்கள் டிலே பண்ணுறேனே, எக்ஸாம் நெருங்கிடுச்சேன்னு நினைக்கலாம். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு 10 நாட்கள் போதும். மீண்டும் நான் சொல்கிறேன், 100 பக்கங்களுக்குள் தான் இருக்கும் இந்த புத்தகம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழமொழிகள், கலைச்சொற்கள் இதுதான் வந்து இன்க்ளூட் ஆகாது. இளமை பெயர்களுமே இன்க்ளூட் ஆகாது. மற்றது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இந்த விதிகள் சம்பந்தமா வர்றதுனால எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதனால உங்களுக்கு எளிமை தான். அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்க நான் பேட்ச்ல என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதை படிச்சுட்டு இருங்க. இல்லாதவங்க இந்த புக்கு வந்ததும் உங்களுக்கு கண்டிப்பா இது 10 நாள் போதும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் லேட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து இந்த புக்கை நான் வெளியிடுறது வந்து ஐஎஸ்பிஎன் நம்பர் வந்தது பிறகு நான் வெளியிட்டேன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால 15 to 20 நாள் ஆகலாம், இல்லை 1 மந்த்னே வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு 10 நாள் போதும். நான் 10 நாள் போதும்னா கூட நீங்கள் 20 நாள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 20 days கூட போதும். குரூப் 2க்கு சொல்கிறேன். குரூப் 4க்கு நிறைய டைம் இருக்கு. குரூப் 2க்கு சொல்கிறேன். அதனால தமிழுக்கு பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து தமிழுக்கு வந்து பயந்தீங்க, பயப்பட வேண்டாம். இதே மாதிரி கலைச்சொற்களுக்கும் வந்து நம்ம முடிந்த அளவு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்து அதுவும் புரிதலின் அடிப்படையில் இன்னும் அதையும் வந்து எளிமைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். டைம் வந்து போதுமா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் என்னுடைய எஃபோர்ட்டை வந்து நான் போடுறேன். அதனால தமிழுக்கு பயப்பட வேண்டாம். அதனால எப்போ மெட்டீரியல் தருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். டெஸ்ட் பேட்ச்குள்ள இருக்கவங்க நான் கொடுக்கறத படிச்சுட்டே இருங்க. ஃபைனல் ரிவிஷனுக்கு இதை வச்சுக்கோங்க. வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வெயிட் பண்ணுங்க. ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுங்க, தந்துடுவேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.